நாசனம் கண்டடைவோம் தரிசனம் இன்ப ஆலயம். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதனுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைநிற்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்திலே மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடான ஆணையிடாதவனுமாயிருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்கிற சந்ததி. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளின் மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தின் 2வது பாதிக்குள்ளாக நாங்கள் கடந்து வர புதிய மாதத்தை தந்து, புதிய மாதத்திலே முதலாவது வாரத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை நீர் அழைத்து வந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பூமி அனைத்தையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக வைத்து, எங்களையும் உம்முடைய பராமரிப்புக்குள்ளாக வைத்து, இம்மட்டுமாக நீர் வழி நடத்தி வருகிற தயவை எண்ணி பார்த்து, நீர் கொடுத்திருக்கிற சுக பலன் ஆரோக்கிய ஜீவன் யாவையும் எண்ணி பார்த்து முழு இருதயத்தோடு உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்த, நீர் எங்களை உம்முடைய சமூகத்திலே தகுதிப்படுத்தினபடினாலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே விடுதலை பெற்றவர்களாக உம்மை நாங்கள் போற்ற துதிக்க, எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்துக்குள்ளாக ஏறெடுக்க தேவரீர் இந்த ஆராதனை வாயிலாக நீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி அருளி வேண்டியதான உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுப்பி நின்று பாமாலையின் 16வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 16. ஆக்கத்தாவே தாழ்மையாக திருப்பாதம் தண்டையில் என்கிற பாமாலையின் 16வது பாடலை நாம் பாடுவோம்.
ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பாராமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தத்தை செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைங்கள் அப்பத்தை கண்டு தாரும், விரோதமாக குற்றங்களை நாம் மன்னிக்கிறது போல குற்றங்கள் இருக்கும் மன்னியும், பேசிக்க பண்ணாமல் தீர்மானித்து கொள்ளோ. ஆமென். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் இணைவதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம் பற்றி சொன்ன வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றால் எங்களுக்கு இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையோ எங்களுக்கு பதில் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் என கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிற்குரிய சுருக்கு ஜெபம். ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கமாய் செவி கொடுத்தருளும். ஜெபம் பண்ணுகிறதற்கு பூர்ணமான விருப்பத்தை தந்தருளுகிற நீர் சகல மோசங்களிலும் துன்பங்களிலும் நின்று உம்முடைய பலத்த ஒத்தாசையினாலே எங்களை காப்பாற்றி தேர்ச்சி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சபையார் அமருவோம். முதலாம், அதை தொடர்ந்து 2ஆம் வேத பகுதியை நாம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் சங்கீதம் 41 1 முதல் 13 முடிய. சங்கீதம் 41 1 முதல் 13 முடிய. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான்? அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகையினர் எல்லாராலும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என்மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் சோஸ்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 14 verses 1 to 13. ரோமர் 14ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள். ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி.
அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறு ஒருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு சோத்திரம் செலுத்துகிறான். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று திரிக்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடர்களையும் போடலாகாதென்றே தீர்மானித்து கொள்ளுங்கள். வாசிக்க முடியாத குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் எழுத நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. The Holy Gospel is taken from St. Luke chapter 6 verses 37 to 42. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டோடைய வார்த்தையை கேளுங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அழுத்தி உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். பின்னும் அவர் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழி காட்டக்கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவைப் போல் இருப்பான். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனின் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட மாட்டதா என்று சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்களில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட்டு பின்பு உன் சகோதரனின் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பாய்ப்பாயாக என்றார் என்பது. வானத்தையும் பூமியையும் சர்வலபிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகலமும் உண்டாகும் முன்னே தமது பிதாவினாலே ஜெனித்தவர், தேவதேவமானவர், ஜோதியானவர், மேதேவனானவர், உண்டாக்கப்படாமல் இருக்கின்றவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்குகிறவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியானவராலே கனிமறியானார். நமக்காக காலத்தில் சிலுவையை அறிந்து பாடுபட்டு மரித்து அடக்கமனப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்தில் ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரை மரித்தோரை நியாயத்தீர்க்க
மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனுமாய் பிதாவோடு குமாரனோடு கூட சுத்திகரிக்கிறவருமாய் தீர்க்கதரிசிகளுமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலரை விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு ஒரே விசுவாசிக்கிறேன். மரித்தோர் வெற்றலும் மறுமையுடைய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். சபையார் அமர்வோம். அறிவிப்புகள். அறிவிப்புகள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிரதர் சிலத்துறை அவர்கள் இன்று ஜூலை 6ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகனுக்கு தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தில் விடுதலை உனக்கு அருள் செய்வார். பிறந்தநாளை கொண்டாடுற செலுத்துவதற்காக நாம் கண்களை மூடி ஜெயிப்போமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கத்தாவே, இப்பொழுது கத்தாவே, இன்றைய தினத்துக்கு கத்தாவே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டு சில திரும்புறதை உங்களுடைய கரத்தில் நாங்கள் கோட்டிக்கிறோம் ராஜா. கடந்த ஆண்டு முழுவதும் கத்தாவே நீங்கள் நன்மையினால் முடி சூட்டி கத்தாவே இன்று முதல் கத்தாவே ஒரு புதிய ஆண்டை கத்தாவே மகனுக்கு கொடுக்குறீங்கப்பா. அதற்காக நன்றி ராஜா. இந்த புதிய ஆண்டிலும் கத்தாவே உங்களுடைய கிருபை மகனை சூழ்ந்து கொள்ளட்டுப்பா. நீ சொன்ன வாக்குத்தத்தபடி கத்தாவே கத்தெடுத்து பல மகிழ்ச்சியாரு, அவர் உன் இருதயத்தின் விருதுகளை உனக்கு அருள் செய்வார்னு வசனப்படி கத்தாவே அப்பா அவர் அவனுடைய வாழ்க்கையில கத்தாவே அப்பா அவர் உண்மையிடத்தை மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நாளும் கழிக்க கிருபை தாங்க ராஜா. அவருடைய உள்ளத்தில் வாஞ்சைகள் உண்டப்பா, ஏக்கங்கள் உண்டப்பா, விண்ணப்பங்கள் உண்டப்பா, எல்லாவற்றையும் கத்தாவே நீங்கள் மகனுக்கு அருள் செய்வதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. அந்த புதிய ஆண்டு கத்தாவே நீங்கள் ஒரு புதிய ஆண்டாக கத்தாவே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக மாற்றி கொடுப்பதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகளையும் கத்தாவே உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம்ப்பா. ஆம் கத்தாவே பேர பிள்ளைகளும் உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம்ப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. தொடர்ந்து கத்தாவே உங்களுடைய கிருபை மகனோட குடும்பத்தோடு இருக்கிறதுக்காக கோடான கோடி நன்றி ராஜா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Memory verse by children. ரோமர் 14:1. விசுவாசத்தில் பலவீனமுள்ளவனாய் சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மச்சமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ரோமர் 14:1. Accept him whose faith is weak without passing judgment on disputable matter. Romans 16:1. Amen. Amen. விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கிறவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐக்கியத்தை குற்றமாய் நிந்திக்காமல் இருங்கள். ரோமர் 14:1. Accept him whose faith is weak without passing judgment on disputable matters. Romans 14:1. Amen. Amen. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவங்களை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவருடைய மன ஐயங்களை குற்றமாய் நினைக்காமல் இருங்கள். ரோமர் 14:1. ஆமென். Accept him whose faith is weak without passing judgment on disputable matters. Romans 14:1. Amen. விசுவாசத்தில் பலவீன உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐக்கியத்தை குற்றமாய் மென்மைக்காமல் இருக்கிறை. ரோமர் 14:1. ஆமென். Amen. Amen. அக்கா Accept him whose faith is weak without passing judgment on disputable matters. Romans chapter 14 verses 1. Amen. Amen.
நாம் சாட்சி நேரத்துக்கு நாம் கண் செல்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கை செய்த நன்மைகளையும் கிருபையிலும் ஆசீர்வாத அற்பங்களையும் ஒரு நாம் மகிமைக்காக இருந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இனியும் சாட்சியான எத்தனை தேவனுக்கு நன்றியோட நன்றி செலுத்துகிறேன். 6 மாதங்களும் கண்ணின் மணிபோல் பாதுகாத்து 7வது மாதத்திலே அடியெடுத்து வைக்க தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நாங்கள் மே மாதம் ஊருக்கு கடந்து சென்று வர தேவன் கிருபை செய்தார். பிரயாண பாதுகாவலை கட்டளையிட்டார். இந்த தடவை லாங் ஜேர்னி, சம்மராக இருக்கிறதுனால எப்படி இருக்குமோ என்று நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஏன்னா ஆந்திரா வழியாக போக வேண்டியது இந்த ஒரு சர்ச்சு டெடிகேஷனை முடிப்பதற்காக. அப்போ என் ஹஸ்பண்டை கூட சொன்னேன் எப்படி இருக்குமோ தெரில அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க அது கத்துற அந்த நேரத்தில் சூழ்நிலையை மாற்றி போடுவார். ஏன்னா சம்மரில் ஆந்திரா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஆனாலும் தேவன் கிருபையாக இறங்கி நாங்கள் கடந்து செல்லும்போது அது சம்மர் மாதிரியே இல்லை, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருந்தது. அந்த ட்ராவல் எல்லாம் ரொம்ப இனிமையாக இருக்க தேவன் கிருபை செய்தார். நாங்கள் தங்குற இடத்துல எல்லாவற்றையும் ஆசீர்வைத்தார். அதே போல் சர்ச்சு டெடிகேஷனை நல்ல முறையில் முடிக்க தேவன் கிருபை செய்தார். இப்படியாக அந்த பிரயாணத்திற்காக ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்கும் தேவன் பதில் தந்தார். கிட்டத்தட்ட 1 வாரம் வெளியில் சாப்பிடுறதுனால ஏற்படுகிற எல்லாவித பலவீனத்தையும் தேவன் விலக்கி போட்டார். இப்படியாக எங்கள் பிரயாணத்தையும் பாதுகாத்து தேவன் நாங்கள் பத்திரமாய் ஊர் போய் சேர்ந்து திரும்பி மறுபடியும் வர தேவன் கிருபை செய்தார். அந்த அன்பிற்காக நான் கர்த்தரின் நன்றியுள்ள இதயத்தோடு சோஸ்திருக்கிறேன். அதே போல் ஏஞ்சலும் பிள்ளைகளும் சவுத்துக்கு கடந்து சென்று வந்தாங்க. சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறதுனால எப்படி இருக்குமோ என்று நினைத்தோம். அதையும் தேவன் பிள்ளைகளை பத்திரமாய் போயிட்டு பத்திரமாய் திரும்பி வர கிருபை செய்தார். இந்த மண்டே ஏஞ்சல் ஜாயின் பண்ண பிறகு நாங்கள் பிள்ளைகளை பார்க்க வேண்டியதாக இருந்தது. எப்படி 2 பிள்ளைகளை நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம் சாமி, எங்களுக்கு பலனை தாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். ஆனாலும் தேவன் கிருபையாய் நாங்கள் ஆச்சரியப்பட அந்த ஆச்சரியப்பட வகையிலே தேவன் 2 பிள்ளைகளையும் அந்த 1 வாரம் பார்க்க தேவன் கிருபை செய்தார். முதல் நாள் ஆரன் கொஞ்சம் அழுதான். ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் மாற்றிப்பட்டு 2வது 3வது நாளிலே பிள்ளைகள் தொந்தரவு இல்லாமல் இருக்க தேவன் கிருபை செய்தார். இப்படியாக தேவன் நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெப விண்ணப்பத்திற்கும் பதில் தந்து எங்களை வழிநடத்தி வருகிற அன்பிற்காக நான் நன்றியுள்ள இருதயத்தோடு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் எங்கள் குடும்பத்தின் மேல் வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் தந்த பதிலுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாம் இந்த சாட்சியாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு கோடான நன்றி. என்னை சாட்சியாக நிற்க வச்சதுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கேன். நான் சாட்சி சொல்ல மாதிரி எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது எல்லாமே சரியாயிடுச்சு பை காட்ஸ் கிரேஸ். ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப ஆப்ஸ்டிக்கல்ஸ் வந்துச்சு நடுவில். நாளைக்கு மார்னிங் ஃபைனலி நான் கிளம்புறேன் டெல்லிக்கு. இது ரொம்ப ஏப்ரலில் போகிற வேண்டிய மீட் இது. அது டிலே ஆகி ஹெல்த் இஷ்யூஸ், டைஃபாய்டு எண்டோஸ்கோபி ப்ரொசீஜர் பண்ணி ரொம்ப நிறைய ஆப்ஸ்டிக்கல்ஸ் நடுவில் இருந்துட்டு நான் சென்னை கிளம்பிட்டு போனேன். சென்னை போய்ட்டு எனக்கு சொன்ன மாதிரி ஒரு டாக் பைட் ரொம்ப சிக் ஆகிட்டு ரொம்ப அங்கே ஒரு சின்ன ட்ராஜடிக் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ரொம்ப நிறைய ஆப்ஸ்டிக்கல்ஸ் ஒன்று மாற்றி வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு டெல்லி வாஸ் கெட்டிங் டிலேட். அதனால இப்போது ஃபைனலாக நாளைக்கு நான் கிளம்புறேன் ஒரு புது ஊர். ஃபஸ்ட் டைம் நான் வீடு விட்டு மூவ் ஆகிற ஒரு இடத்துக்கு. இது வரைக்கும் போன இடம் எல்லாமே ஃபேமிலி இருந்திருக்காங்க. சென்னை போனேன் படிக்கிறதுக்கு. அது எல்லா டைமில் ஃபேமிலி இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. இப்போ நான் போகிற இடம் சுத்தமாக யாருமே இல்லை. ஒரு ரொம்ப ஐசோலேட்டட் மாதிரி ரொம்ப ஹோம்சிக்காக போகிற அது மட்டும் தெரியும். பட் எனக்கு தெரியும் கடவுள் என் கூட இருக்க போகிறாங்க. ஸோ எனக்கு பயம் இல்லை. நாளைக்கு மார்னிங் என்னோடய ஃப்ளைட். ஸோ எல்லோரும் என்னை ப்ரேயரில் வைங்க. நான் இதுக்கப்புறம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ரே பண்ணுறேன். நான் சீக்கிரம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வருது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. ஐ வாண்ட் டு கம் பேக் ஹோம் சூன். அதுக்காக ப்ரே பண்ணுங்கள். அண்ட் ரிக்கியோட பர்த்டே முடிஞ்சிச்சு இப்போது மண்டே. அது ரொம்ப கடவுளோட கிருபத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவன் பர்த்டே ரொம்ப ஃபுல்ஃபில்லிங், ரொம்ப கண்டென்ட், ஃபேமிலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பை காட்ஸ் கிரேஸ் ஹி வாஸ் பிளெஸ்ட் வித் another year in his life. அதுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன் கடவுளுக்கு. the family was together. It was a very beautiful time at home with him. எல்லாருமே அதுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கேன். அம்மாவோட ஹெல்த்துக்கு நான் ப்ரே பண்ணுறேன். எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள் ப்ளீஸ். அவங்களுக்கு இப்போது டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு பிபி சுகர் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ தான் இவ்வளோ வருஷம் அப்புறமா கண்ட்ரோலில் இருந்து ஹெல்த் நல்லா இருக்குது பை காட்ஸ் கிரேஸ். ஸோ எல்லாமே கொஞ்சம் விஷயங்கள் நல்லா மாறுது, நல்லா நடக்குது வீட்டில் ஆஃப்டர் so many obstacles. அதுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன் கடவுளுக்கு.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பண்டாதாக என்னைய இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு சாட்சியாக நிறுத்தினருக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதம் நான் ஸ்கூலுக்கு போனால் 2 நாள் மாத்திரம் தான் அவளால் போக முடிஞ்சு. 3ஆவது நாள்லேருந்து அவளுக்கு முதல்ல இருந்த மாதிரியே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிட்டு பயங்கரமான வயிறு வலியாக இருந்து அது நாங்கள் போய் டாக்டர்கிட்ட சாதாரணமாக ஏதாவது கேஸ் ட்ரபிள் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மருந்து வாங்கினோம். ஒரு தடவை தந்து அது ஒன்றும் சோகமாக அப்புறம் திருப்பி 2வது அங்கே கொண்டு போகும்போது அவர் திருப்பி வேறு மருந்துகள் மாற்றி தந்தார். அப்படி இருந்தால் அது ஒன்றும் சரியாகலை. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை இனிமேல் இதுக்கு மேலே இது வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் கொண்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. அதில் அட்மிட் பண்ணி ஒரு 10 அட்மிட் பண்ணிவிட்டு பிறகு சரியாகி வீட்டுக்கு வந்துட்டு வந்த மறுநாளிலேருந்து அவளுக்கு ஒரு பயங்கரமான போராட்டம். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு 2 நாளிலே வீட்டுக்கு வந்துட்டு நான் இன்னும் போகவே மாட்டேன், நான் இன்னும் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். ஏன்னு சொன்னால் என்னைய பயம் காட்டுது, என்கிட்ட பேசுது, உனக்கு உங்கள் அம்மையிட்ட போகணுமா, உங்கள் அம்மையை பார்க்கணுமா அப்படின்ட்டு என்னைய அழ சொல்லுது. நான் அழுதலான்னு சொன்னால் என்னைய மம்மிக்குள்ளே போட்டாவா காட்டுது. அதுக்கு அப்புறம் நான் அங்கேருந்து அழுதுகிட்டு இருந்தால் என்னைய டீச்சர் நீ அழுதுகிட்டு இருக்கான்னு கேட்க, நான் எங்கள் மம்மியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதுக்கு தான் எனக்கு அழுவ வருது, நான் எப்படி அவங்ககிட்ட சொல்ல முடியும் எனக்கு என்ன இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்தாலும் தெரியாமல் பாத்ரூமில் போய் அங்கால அழுதுட்டு அந்தாலும் அப்படி வராது. அப்புறம் அப்படி வந்துட்டு இருந்தோம். ராத்திரி பகலில் பூரா உறங்குறதே கிடையாது, ஒரே தூக்கம் இல்லாமல் அந்த பிள்ளைய ரொம்ப போராட்டம் பண்ணி வீட்டில் இருந்துக்கிட்டு எழுதிக்கிட்டு தான் இருப்பா. அப்போ சொல்லும் ஏதோ அவள்கிட்ட பேசித மாதிரி, இப்போ நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போகக்கூடாது, நீ ஸ்கூலுக்கு போகாத, உங்கள் பாட்டியை அடி, உங்கள் மம்மியை அடி, கத்தி எடுத்து கையை வெட்டு, கத்திரி எடுத்து விரலை வெட்டு, இப்படியே வந்து பிள்ளை போராட்டம் பயங்கரமான போராட்டமாக இருந்தது. நாங்கள் இங்கே அது போன வாரம் வியாழக்கிழமை அண்ணன் நம்ம ஆசிரியர் தாராக்கி போனாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்கள் எப்போதும் ஜெபிக்க அந்த அக்காட்ட போனோம். அவங்க சொன்னாங்க பயங்கரமான இது ஒரு ஏவதெல்லாம் இருக்குமா அப்படி சொல்லிட்டு அவங்க ஜெபிச்சுட்டு ராத்திரி வந்தால் பிறகு திருப்பி அந்த பாட்டிக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்க. எனக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்கு, நான் நாளைக்கு ஃபோன் பண்ணுமா, நான் போக மாட்டேன். இப்படியா 3 பேர் பாளையங்கோட்டையில் ஒரு ஆள்கிட்ட, பிறகு செல்வராஜின்ற ஒரு அண்ணன் அவங்ககிட்ட, இப்படியா ஒவ்வொரு நாளும் 3 பேர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆனால் ஸ்கூலுக்கு நான் போகல, 10 நாள் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன்ட்டு எனக்கு பயமாக இருக்குதுன்னுட்டு சும்மா தான் உட்காந்துட்டு சொல்கிறோம், உங்களை அடிக்க சொல்லுது என்னைய அப்படின்பா. உங்கள் பாட்டி காலில் அடின்னு சொல்லுது அப்படின்ட்டு. அதனால் எங்களுக்கு பயமாக இருந்து இப்போ எதாவது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கத்தி ஒன்றுமே கீழே இருக்க பொருளை எல்லாம் தூக்கி ஒழிச்சு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அந்த அக்காட்டையும் சொன்னாங்க, ஏன்னா பயங்கரமாக போராட்டம் இருக்குது, இந்த பிள்ளை இன்றைக்கி தனியாக விடாதுங்க, ஸ்கூலுக்கு போட்டாலும் பரவாயில்ல வீட்லேயே வைங்கன்ட்டு. வீட்டில் தான் வச்சுருந்தேன், வீட்டில் வச்சாலும் திருப்பி பயம் வைக்கும். ரொம்ப தான் தொந்தரவு அவளுக்கு. அவளுக்காலேயே அவளை தாங்க முடியல, சும்மா இருந்து அழுதுகிட்டு இருப்பேன். ஏன்னா என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்குது, என்னைய இப்படி சொல்லுது, உங்கள் மம்மியை பார்க்கணுமா, சும்மா அந்தால இல்லை எனக்கு ஒன்றும் பார்க்கண்டான்னு சொன்னால் இந்த பாரு இதான் உங்கள் மம்மி அப்படி சொல்லி சிரிக்குது, ஃபோட்டோவை காட்டிட்டு என்னையும் சிரிக்குது. இன்னும் ரொம்ப தொந்தரப்படுறது பாட்டி, எனக்கு வேண்டவே வேண்டாம், ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன்ட்டா. 10 நாள் போகவே இல்லை. அதுக்கப்புறம் போன வாரம் வியாழக்கிழமை பிறகு 3-4 பேர் காலையில் நைட்டில் தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஜெபிச்சிருக்கோம். பிறகு காலையிலையும் சொல்லுவா, இன்னும் ஃபோன் பண்ணி ஜெபிங்க, அந்த பாட்டிகிட்ட ஜெபிங்க அம்பா, அங்கே ஜெயிப்பேன், பாளையங்கோட்டையில் ஒரு ஆள்கிட்ட ஜெபிச்சு, எப்படியா ஒரு நாளைக்கு 2 நேரம் 3 நேரம் 3 பேரை வச்சு ஜெபிச்சு கடைசியில் அங்கே அந்த அக்காட்டையும் போயிட்டு அன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் எனக்கு நான் எழும்பி காலையில் எனக்கு நல்லா தான் இருந்தது. அங்கே போகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முந்தி இப்போ ஒரு 2 மணிக்கு போல் போனோம். எனக்கு பயங்கரமாக முதல்ல ஏற்கனவே எனக்கு முதல்ல இருந்து இந்த டிசம்பருக்கு பிறகு கொஞ்சம் லூஸ் மோஷன் இருந்து அது ஆனால் கரெக்டாக ரொம்ப ஒன்றும் சரியாயிட்டுலாம் சொல்ல முடியாது. சோனோகிராஃபி இடத்துல ஒன்றுமே இல்லை, எல்லாம் நார்மல், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒரு 15 நாளைக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட கொடுக்க மருந்து மாத்திரைகள் வெளியே வாங்கின மருந்தெல்லாம் கேட்கலாம், வேறு மருந்து மாத்திரை எழுதி தரோம், இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி அது சாப்பிட்டோம். அதனால் ரொம்ப பரவாயில்லாமல் இருந்து ஓரளவுக்கு ரொம்ப அப்படி பூரா கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு சொல்ல முடியாது. வியாழக்கிழமைங்க நான் காலையில் போச்சில் அவளையும் கூட்டிகிட்டு போகும்போது 2 நேரம் எனக்கு லூஸ் மோஷன் மாதிரியும் இல்லை, ஒன்றும் இல்லை, பயங்கரமான பிளட்டு புறா இப்போ ரத்தமாக போய்கிட்டு இருக்கு. அப்போ எனக்கு நினச்சிட்டேன் இது எதுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன், ஒரு லூஸ் மோஷன் மாத்திரம் தூக்கி போட்டு போயிட்டேன். பிறகு அங்கே போயிட்டு இங்கே வந்தால் அதுக்கு பிறகு 3 நேரம் ராத்திரி எனக்கு பயங்கர தலை சுற்ற ஆரம்பிச்சிட்டு. அதுக்கப்புறம் காலையில் வெள்ளிக்கிழமை சீபா முதல் நாளே ஃபோன் பண்ணி சொல்லிட்டா, எங்கள் வீட்டில் எல்லோரும் ஊருக்கு போயிட்டாவா, நீங்கள் இங்கே வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சரி அப்போ நம்ம போவோம்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கினோம். டாக்டர் இந்த மாதிரி இருக்குன்ட்டு அவர் மருந்து தந்துட்டு சொன்னார், சரியாயிரும், நீங்கள் திங்களாவை திருப்பி கொண்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனாலும் எனக்கு நான் சர்ச்சுக்கு இங்கே வர முடியாதுல்ல, அதனால் அங்கேயாவது சர்ச்சுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எனக்கு ஒன்றுமே கேட்கவே இல்லை, அந்த டாக்டருக்கு அந்த மருந்து ஒன்றும் கேட்கவே இல்லை. ஒரு நாளைக்கு 5 நேரம் 6 நேரம் பூரா பிளட்டாக தான் போய்கிட்டே இருந்தது. அது எனக்கு எனக்கு உட்காரவே முடியாது, அவ்வளோ தலை சுற்று, அவ்வளோ தலைவலி, அப்படி பயங்கரமாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை
புதன்கிழமை தான் லைட்டாக கொஞ்சம் குறைஞ்சிது. அப்போ அதுக்கப்புறம் வியாழக்கிழமையிலேருந்து இன்றைக்கி வரல, அதுக்கப்புறம் இல்லை. அப்போ அந்த டாக்டர் சொல்லிட்டாரு, இனிமேல் நீங்கள் மாத்திரை மருந்துலலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் நேரடியாக போய் அங்கே போய் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆஸ்பத்திரி எழுதி தந்தார். அங்கே போய் பார்த்தோம். அப்போ அவர்கிட்ட கேட்டார், உங்கள் வீட்டில் யாருக்காவது டிபி இருக்குதா அப்படின்னாரு. இல்லை அப்படின்னா. அப்போ உங்களுக்கு வேறு என்னதாவது இருக்குதா அப்படின்னாரு. இல்லை, எனக்கு ப்ரெஷர் மட்டும் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைன்ட்டு. அப்போ இதுக்கு என்னமா ஒன்றுமே பண்ண முடியாது, இது நீங்கள் இப்போ நின்றுட்டுன்னு நீங்கள் நினைக்கிங்க, அது நிற்க மாதிரி இல்லை, திருப்பி இது வரக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் லேப்ரோஸ்கோப் இப்போ போட்டு பார்த்து செக் பண்ணால் தான் செய்யணும். நீங்கள் உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ நீங்கள் அட்மிட் பண்ணுங்கள், இது பண்ணி தான் ஆகணும். அது பண்ணி அந்த செக்கப் அதில் என்ன வருதுன்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் சொல்ல முடியுன்னுட்டு. ஆனால் எனக்கு ஆண்டவருக்கு இருக்கிற நாளைக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் என்ன இதுன்னு எனக்கு அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் வயிறு வலியோ எதுவுமே இல்லை. எனக்கு ஆண்டவர் கிருபை இருந்தால் நான் அப்போ போன வாரமே நான் சொன்னேன், ஆண்டவர் நான் அன்றைக்கி சர்ச்சுக்கு வரணும்னு நான் வந்தேன், இன்றைக்கி வர முடியலை. கட்டாயம் நான் அடுத்த வாரம் என் சர்ச்சில் போய் நான் சாட்சி சொல்லணும், எனக்கு சுகம் தந்துடணும், நான் எப்படியாவது நான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டவர் கிருபையால் இப்போ இந்த நாளால் நான் நல்லா இருக்கேன். இன்னும் ஆண்டவர் ஒரு இதுவுமே இல்லாமல் இந்த செக்கப் பண்ணாலும் அதுலேயும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதை நார்மலாக்கி தரும்படியாக வீட்டில் இருக்க குடும்பத்தில் இருக்க அந்த போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு விடிவை ஆண்டவர் தரும்படியாக நல்ல அந்த அவங்களுக்கும் கால் நல்லா தான் இருந்தது, நல்ல சோமாக இருந்து அந்த இதெல்லாம் பண்ணும் பிறகு இந்த 60,000 கொடுத்தது பண்ணும் பிறகு நல்லா காஞ்சி வந்துக்கிட்டு இருந்து இப்போ பயங்கரமான முதல்ல மாதிரியே இப்போ இருக்குது. அந்த அளவுக்கு போராட்டம் பயங்கரமான போராட்டம் இருந்துகிட்டு இருக்குது. இதுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கிடுங்க. ஆண்டவர் எங்களையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கவும் இந்த பொல்லாத போராட்டத்திலிருந்து விடுதலை தரவும் உங்கள் ஜெபங்களை நினைக்கும்படியாக எங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கேட்ட சாட்சிகளுக்காக ஐயா அவர்கள் ஜெயிப்பார். தலையிலே தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பு நல்ல ஆண்டவரே, ஒரு விசையாக இந்த மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் சாயங்கால வேளையிலே உங்களுடைய சமூகத்திற்குள்ளாக வந்து நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே பாராட்டியிருக்கிற நன்மைகளை எண்ணி பார்த்து வருஷத்தின் 6 மாதங்களை கடந்து வந்து இந்த 7வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியான நல்ல கிருபைகளையும் பாக்கியத்தையும் நீர் தந்திருக்கிறபடினாலே முழு மனதோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு கிருபை தந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களாக ஆசிர்வதித்து, பிரயாணங்களை ஆசிர்வதித்து, பிள்ளைகளை ஆசிர்வதித்து, வேண்டியதான நல் பாதுகாப்பை தந்து இம்மட்டுமாக நீர் நடத்தி வருகிறீர் என்கிறதான ஆண்டவரே உம்முடைய அன்பை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்த கிருபை பாராட்டினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பலன், உம்முடைய ஒத்தாசை, உம்முடைய பலத்த கரம் எப்பொழுதும் ஆண்டவரே குடும்பங்களோடு இருக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பான மகளுக்காக தொடர்ந்து நாளைய தினத்தில் ஏறெடுக்க போகிற பிரயாணங்களுக்காக, புதிய ஒரு வெஞ்சருக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நோக்கத்தோடு நீர் ஆண்டவரே இந்த பொறுப்புகளை கொடுத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக தொடர்ந்து மகளை எடுத்து நீர் பயன்படுத்தி எங்கு போனாலும் ஆண்டவரே உம்முடைய நறுமணம் வீசுகிற மகளாக காணப்பட தேவரே நீர் கிருபை பாராட்டி அருள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அன்பான ஆண்டிக்காக, அன்பான மகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பலவீனமான இந்த சூழ்நிலைகளிலே தேவரீர் உம்முடைய பலத்த கரத்தை கொண்டு நீர் பிள்ளைகளை தாங்கி அருள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். போராட்டங்களாக தோன்றுகிற காரியங்கள், பயங்களாக தோன்றுகிற காரியங்கள், திகிலாக தோன்றுகிற காரியங்களை ஆண்டவரே லகுவாக்கி போட்டு ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே சூழ்நிலையிலிருந்து நீர் விடுதலையை தந்து நேர்த்தியான பாதையை நீர் வழிநடத்தி அருள வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் நல்ல சுகம் உண்டாகும்படியாக, ஆண்டவரே மனதிலே நல்ல பலன் உண்டாகும்படியாக தேவரே நீர் கிருபை செய்து குடும்பங்களுக்கு வேண்டியதான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவரே நீர் தந்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நன்றி பலிகளை ஏறெடுக்கிறவர்களாக காணப்பட கிருபை செய்தார்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தை கடத்துவதற்கு முன்பாக பாமலை 326வது பாமலை நாம் பாடுவோம். ரட்சா பெருமானே பார் என்ற பாடலை உற்சாகமாக பாடுவோம்.
இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடினிச்ச நாமத்தினாலே இந்த அருமையான கர்த்தருடைய ஓய்வு நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வருஷத்தை தொடங்கி 6 மாதத்தை கடக்கவும், இந்த 7வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கவும் தேவன் நமக்கு கிருபை செய்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதங்களிலும் அவர் நம்மை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய கிருபை, தேவனுடைய சமாதானம் நம்மிலே நிறைவாக தங்கியிருப்பதாக. இந்த மாதத்திற்காகவும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனமானது ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். ஐசாயா சாப்டர் 41 verse 10. ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே நான் என்ன செய்வேன்? உன்னை தாங்குவேன். இந்த வாதத்திலேயும் தேவன் நமக்கு கூறுகிறதான ஆசீர்வாதமான வார்த்தை, அல்லது தேவன் நமக்கு நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் நிச்சயிக்கிற ஒரு வார்த்தையானது, நாம் பயப்பட வேண்டாமாம், நாம் என்ன செய்ய வேண்டாமாம்? திகைய வேண்டாமா? ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு பலத்தையும் சகாயத்தையும் செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அதிலும் அந்த கடைசி பகுதியில் சொல்லப்படுகிறது, அவர் தம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்குகிற தேவனாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். He is a God who upholds us through his righteous right hand அப்படின்ட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் வலது கரத்தினாலே. ஒருவேளை தாங்குகிறது அப்படின்ட்டு சொல்லும்போது தமிழில் ஏதோ லைட்டாக சப்போர்ட் கொடுக்குற மாதிரி, ஏதோ கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி என்ன செய்யலாம் தோணலாம். ஆனால் ஆண்டவருடைய கரம் தாங்குவது என்றால் இறுக்கமாக பிடித்து நம்மை உயர்த்தி வைக்கிறதாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அதுவும் என்ன கரம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் வலது கரம் என்ன செய்கிறதா? எப்படி, எந்த கரமா அது? வலது கரம். வலது கரம் எப்பொழுதுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கரமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. ஒரு சக்தி மிகுந்த ஒரு கரமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அவர் வலக்கரத்தினாலே, தாவீது ராஜா சொல்கிறார், வலக்கரத்தினாலே அவர் என்னை ரட்சித்தார், வலக்கரத்தினாலே என்னை தாங்கினார், என்னை காப்பாற்றினார் அப்படின்ட்டு அநேக இடங்களிலே அவர் என்ன செய்திருக்கிறார்? கூறியிருக்கிறார். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்து நமக்காக மரித்து உயிரோடு எழும்பி பரத்திற்கு ஏறினதற்கு பின்பதாக பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அவர் என்ன செய்திருக்கிறாரா? வீற்றிருக்கிறார். அப்போ அந்த வலது பாரிசத்தில் இருக்கிற அந்த முழு வல்லமையினாலே அவர் தாங்குவதற்கும் நமக்கு நீதி செய்வதற்கும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குரியது எதுவோ அதை எனக்கு தருவதற்கு அவர் வல்லவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்போ நீதி செய்கிற தேவன் தம்முடைய வலக்கரத்தினாலே நம்மை தாங்கி, இந்த மாதங்களிலும் உபத்திரவங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், பல கேள்விகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த எல்லா காரியத்திலிருந்தும் நம்மை அவர் உயர்த்தி எந்த ஒரு காரியத்திலும் நாம் விழுந்து போகாதபடிக்கு நம்மை காப்பதற்கு அவர் வல்லவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகவே என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஆகவே என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஆகவே என்ன செய்ய வேண்டாம்? திகைய வேண்டாம். நான் உன் தேவன் என்று கூறுகிற தேவன் நமக்கு அவர் தேவனாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதே 8வது 9வது வசனத்தை வாசிக்கும் போது யாருக்கு இவர் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லும்போது இஸ்ரவேலின் சந்ததியை கூறுகிறார், நீ என்னுடைய தாசன், நான் என்ன செய்திருக்கிறேன்? உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். யாக்கோபின் சந்ததி, ஆபிரகாமின் மூலமாக வந்த வம்சத்தார், இஸ்ரவேல் என்கிற ஜனக்கூட்டம் அவர்களை பார்த்து கூறுகிறார், நீ என்னுடைய தாசன், நான் என்ன செய்திருக்கிறேன்? உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நீங்களும் நான் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்றால் உங்களையும் என்னையும் தேவன் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் நிச்சயிக்கிறார், நீங்க பயப்பட வேண்டாம். அதன் ஆசீர்வாதம் என்னவென்றால் அவர் வலது கரத்தினாலே, நீதியின் வலது கரத்தினாலே நம்ம இந்த மாதங்களிலும் தாங்குவதற்கு வல்லவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாரத்திற்கும் நமக்கு தியானிக்கும்படியாக திருமண்டலத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பானது ஒரு யதார்த்தமான ஒரு காரியத்தை தியானிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, ஜட்ஜ் நாட் அண்ட் யூ வில் நாட் பி ஜட்ஜ். ஜட்ஜ் நாட் அண்ட் யூ வில் நாட் பி ஜட்ஜ்ட். குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கு நீங்கள் மற்றவர்கள் என்ன செய்யாதீங்க? குற்றவாளி என்று தீர்க்காதீங்க. மற்றவர்கள் என்ன செய்யாதீங்க? குற்றவாளி என்று என்ன செய்யாதீங்க? தீர்க்காதீர்கள். எதற்காக? நீங்கள் தீர்க்கப்படாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? யாரையும் குற்றவாளி என்று என்ன செய்யாதீங்க? சொல்லாதீங்க அப்படின்ட்டு என்ன செய்யப்பட்டிருக்கு. இதை குறித்து தியானிக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். இப்படியாக ஒரு புதுமண தம்பதியர் ஒரு நாள் திருமணம் முடிந்ததற்கு பின்பதாக ஒரு புது இல்லத்திற்குள்ளாக என்ன செய்கிறாங்க? கடந்து வருகிறவர்களாக இருக்கிறாங்க.
காலையில் எழும்புறாங்க, அழகாக காஃபி குடிக்கும்படியாக 2 பேரும் இணைந்து வரும்போது இந்த மனைவி கணவனை பார்த்து சொல்கிறா, எப்போ அங்கே பாருங்கள், எய்த்த வீட்டில் ஒரு அம்மா என்ன செய்கிறாங்க, துணியை காயப்படும்படியாக என்ன செய்கிறாங்க, வாராங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டாங்க. ஏனென்றால் அந்த அம்மா துணியை காயப்படும் போது அவங்க துணி ரொம்ப மங்கலாக என்ன செஞ்சுச்சான், இருந்துச்சான். ரொம்ப அழுக்கு பசடு என்ன செஞ்சுச்சான், அந்த துணியில் இருந்ததை இந்த மனைவி பார்த்தாங்களாம். இந்த மனைவி பார்த்துட்டு சொல்கிறாங்களா, என்னப்பா இந்த அம்மாவுக்கு என்ன செய்யறதில்ல, துணி துவைக்க தெரியலை போல இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அப்படியே இன்னொரு 2 நாள் போச்சான். அதே போல் டெய்லி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. டெய்லி காலை வேளையில் வராங்க, துணியை துவைச்சி காய போடுறாங்க. ஆனால் அந்த துணியில் என்னதாக இருக்குது, கொஞ்சம் அழுக்கு இருக்குது, கொஞ்சம் மங்கல் இருக்கிறத என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. மீண்டுமாக 2 நாள் கழித்து கணவனை பார்த்து சொல்கிறார், ஒருவேளை அவங்க சரியான டிட்டர்ஜென்ட் என்ன செய்ய மாட்டுக்காங்க, லிக்விட் ஏதோ சரியாக யூஸ் பண்ண மாட்டுக்காங்க. எப்படியும் நான் ஒரு டைம் என்ன செஞ்சு பார்க்க, அவங்ககிட்ட போய் சொல்லி பார்க்கேன், அவங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லணும், ஏன்னா இவ்வளவு மோசமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்தோடு அவங்க என்ன செஞ்சாங்களாம், சொல்லி கொண்டவர்களாக இருந்தாங்களாம். இப்படியே ஒரு 15 நாள் போச்சான். 15 நாள் ஆன பிறகு ஒரு நாள் அவங்க தங்களுடைய கணவனார் சத்தம் போட்டு கூப்பிட்டாங்களாம், இங்கே வாங்க இன்னைக்கு பாருங்க இங்க அப்படின்ட்டு. என்ன பாருங்க அப்படின்னா, அந்த அம்மா அன்னைக்கு துணியை துவைத்து காயப்படும் போது அவங்களுடைய துணி ரொம்ப வெண்மையாக என்ன செஞ்சுச்சா இருந்துச்சா, ரொம்ப அழகாக என்ன செஞ்சுச்சா இருந்துச்சா. இன்னைக்கு அழுக்கு பசடு எதுவுமே இல்லாதபடிக்கு வெண்மையாக என்ன செஞ்சுச்சா இருந்துச்சா. அது ஆச்சரியப்பட்டு இந்த மனைவி என்ன செஞ்சாங்களாம், கணவனிடத்தில் என்ன செஞ்சாங்களாம், சொன்னாங்களா. அப்போ இந்த கணவர் சொன்னாரா, ஆமாம் உனக்கு எல்லாமே இன்னைக்கு வெண்மையாக தான் தெரியும், ஏன்னா நான் இன்னைக்கு கொஞ்சம் காலையில் சீக்கிரம் எலும்பி கண்ணாடி எல்லாம் நல்லா என்ன செஞ்சேன், தொடச்சி எடுத்ததுனால உனக்கு என்ன தெரியுது, இன்னைக்கு எல்லாமே உனக்கு வெண்மையாக தெரியுது அப்படின்ட்டு என்ன செஞ்சாரா இந்த கணவன் சொன்னாரா. இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே நம் மனிதர்களிடத்துல நிறைய குணாதிசயங்களை தேவன் தந்திருக்கிறவராக இருக்கிறார். அதில் நமக்கு கற்றுக் கொடுக்காத ஒரு குணாதிசயம் ஜென்மத்திலிருந்தே நமக்கு வந்திருக்கு அப்படின்னா அது மற்றவர்களை குற்றம் சாட்டுவது, மற்றவர்களை குறை சொல்வது, மற்றவர்கள் என்ன தவறு செய்தார்களோ அந்த தவறு என்ன செய்கிறது, சுத்தி காண்பிப்பது, நியாயம் தீர்க்கிறது என்பது நம்மளுடைய குணாதிசயங்களாக என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவானவர் லூக்கா 6ஆம் அதிகாரம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் சொல்லுகிறார், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் என்ன செய்ய மாட்டீங்க, குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருப்பீர்கள் என்று தேவன் என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். அப்போ மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாதான், குற்றவாளி என்று என்ன செய்யக்கூடாதான், தீர்க்கக்கூடாது. நடக்குமா, அப்படி செய்யலாமா, அப்படி செஞ்சு பார்க்கலாமா, குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருக்கலாமா. பாருங்க, குற்றவாளி என்று தீர்க்கலை அப்படின்னா ஒரு மனிதன் குற்றம் செய்தான் என்று அவனுக்கு எப்படி தெரிய வரும், ஒருத்தன் குற்றம் செஞ்சிருக்கிறான் அப்படின்னா அவன் செய்த குற்றம் தவறு என்பதை அவனுக்கு எப்படி உணர்த்த முடியும். ஆண்டவர் சொல்றார், குற்றம் என்ன சாட்டவே கூடாது அப்படின்ட்டு என்ன செய்கிறார், கூறுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவரே அநேக இடங்களிலே மற்றவர்களை குற்றவாளி என்று என்ன செய்கிறார், கூறுகிறவராக என்ன செய்கிறார், காணப்படுகிறார். தேவாலயத்தை என்ன செய்கிறார், சுத்திகரிக்கும் போது சொல்கிறார், நீங்கள் என்னது கல்லர் கூடமா என்ன செஞ்சிருக்கிறீங்க, ஆக்கி வச்சிருக்கிறவர்களாக இருக்கிறீங்க. அநேக நேரங்களில் பரிசேயர்கள் என்ன செய்கிறார், மாயக்காரர்களே என்று என்ன செய்கிறார், ஏசுகிறவராக இருக்கிறார். பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, சீது தீரோ பட்டணங்கள் என்ன செய்து உனக்கு ஐயோ, இன்னைக்கு வந்து சுவிசேஷம் அன்னைக்கு சோதமுக்கும் குமரவுக்கும் வந்துருந்துச்சுன்னா அது நலமாக என்ன செஞ்சுருக்கும், இருந்திருக்குமே அப்படின்ட்டு அநேக நேரங்களில் இயேசு கிறிஸ்துவானவர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார், குற்றம் சொல்கிறவராக இருக்கிறார். ஏன் வேதாகமத்தில் நியாயாதிபதிகள் அப்படின்ட்டு ஒரு புஸ்தகமே என்ன செய்யுது, நியாயாதிபதிகள் அப்படின்ட்டு ஒரு புஸ்தகமே இருக்குது. அந்த புஸ்தகத்தில் யார் என்ன செய்கிறாங்க, நீதி செய்யும்படியாக, நியாயம் செய்யும்படியாக, நீங்கள் குற்றம் செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் குற்றம் செய்யலை அப்படின்ட்டு சாட்டும்படியாக என்ன செய்கிறது, அநேக நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கும்போது இந்த இயேசு கிறிஸ்துவானவர் யாருக்காக அல்லது எதற்காக கூறுகிறார், நீங்கள் மற்றவர்களை என்ன செய்யக்கூடாதா, குற்றம் சாட்டக்கூடாது என்பதை அவர் எதற்காக கூறுகிறவராக இருக்கிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வரும்போது சீஷர்களை அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். அந்த சீஷர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர்களுக்கு என்ன செய்கிறார், கூறுகிறவராக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த மனிதனும் எப்படியாக பிற மனிதர்களோடு எந்த உறவை நீங்கள் வைக்க வேண்டும், எப்படியாக பிற மனிதர்களை நீங்கள் அணுக வேண்டும் என்கிறதான இந்த தேவ ராஜ்யத்தின் ரகசியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் போதுதான் முதல் பகுதியிலே முதலாவது என்ன செய்யுங்க, உங்கள் எதிராளிகளை நேசிங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு, 2வது பகுதியில் நீங்க என்ன செய்யாதீங்க, யாரையும் குற்றம் சாட்டாதீங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறார், கூறுகிறவர்
கூறுகிறவராக இருக்கிறார். எதற்காக இவர் குற்றம் சாட்டக்கூடாது என்று கூறுகிறார் என்றால், ஏற்கனவே அந்த பூமியில இன்னொரு ராஜ்யம் என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. பரிசேயர்கள் என்ன செய்யப்பட்டாங்க, காணப்பட்டார்கள். அநேக ஜனங்கள் என்ன செய்யப்பட்டாங்க, காணப்பட்டார்கள். பரிசேயர்கள் தேவனுடைய பிரமாணங்களை மாத்திரம் தங்களுடைய கரங்களிலே வைத்து 10 கற்பனைகள் அதோடு சேர்ந்து 613 கட்டளைகளை அவர்களுடைய கைகளுக்குள்ளாக வைத்து இந்த பிரமாணங்களை மட்டும் செய்தா போதும், இந்த பிரமாணங்களை வைத்து தேவனுக்கு பிரியமான கிரியைகளை செய்தால் போதும், பாரம்பரியங்களை பின்பற்றி வந்தால் போதும், சத்தியம் என்னது என்பதை அறிய வேண்டாம், உண்மை என்னது என்பதை அறிய வேண்டாம், வெளியரங்கமாக பரிசுத்தமாக தெரிந்தால் மாத்திரம் போதும் என்கிறதை எண்ணிக்கொண்டுட்டு இருந்த இந்த பரிசேயர்களுக்கு முன்பதாக தேவன் கூற விரும்புகிற காரியம் என்னவென்றால், வெளியரங்கமாக அல்ல, ஆனால் ஒரு மனிதனுடைய உள்பிரகாரத்தை நீங்கள் பார்த்து அதற்கு பின்பதாக நீங்கள் அவனை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு என்ன செய்யுங்க, முன் வாருங்கள் என்கிறதை கூறும்படியாகவே தேவன் கூறுகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் அதே 6ஆம் அதிகாரத்துல முதல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓய்வு நாளிலே ஒரு 2 நிகழ்வு என்ன செய்கிறது, நடக்கிறது. ஒன்று, சீஷர்கள் என்ன செய்யறாங்க, வயல்வெளியாக போகும்போது தானியத்தை என்ன செய்யறாங்க, பிச்சு திங்கிறவர்களாக இருக்கிறாங்க. அதற்கு பின்பதாக சூமின கையுள்ள ஒரு மனிதன் என்ன செய்கிறான், வருகிறான். அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விடுதலைக்காக காத்திருக்கும் போது தேவன் அவனுக்கு விடுதலை என்ன செய்கிறார், கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனா அந்த விடுதலை அவங்களுக்கு என்ன செய்யல, கண்களுக்கு தெரியல. என்ன அவங்க கண்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இது ஓய்வு நாள். இது என்ன நாள், ஓய்வு நாள். இது ஓய்வு நாளாக இருந்து இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சுகத்தை கொடுத்தபடினாலே இவர் குற்றவாளியாக இருக்கிறார் என்று இயேசுவை என்ன செய்யறாங்க, நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய எண்ணம் எப்படியாக காணப்படுகிறதாக இருக்கிறது, வெளியரங்கமாக மாத்திரம், சில கொள்கை பிரமாணமாக மாத்திரம், சில விதமான உடன்படிக்கைகளை மாத்திரம் பிடித்து இதை செஞ்சா மாத்திரம்தான் நன்மை உண்டாகும் என்று தங்களுக்குள்ளாக எண்ணிக்கொண்டிருந்தபடினாலே, தேவனை எண்ணிக்கொண்டிருந்தபடினாலே தான் இயேசு கிறிஸ்துவானவர் அநேக நேரம் அவர்களை பார்த்து கூறுகிறார், உங்களுடைய உதடுகள் என்னை கனப்படுத்துகிறதா, ஆனால் உங்களுடைய இருதயமோ எங்கேயோ என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அநேக நேரங்களிலே வெளியரங்கமாக மாத்திரம் என்ன செய்கிறீர்கள், பரிசுத்தமாக உங்களை காண்பித்துக் கொள்கிறீர்கள், நீதியாக நீங்கள் காண்பித்துக் கொள்கிறீர்கள், ஆனா உள்ள ஒண்ணுமே என்னதில்லை, இல்லை. அப்போ ஒருவர் தவறு செய்யும் போது அல்லது ஒருவர் பாவத்திலே காணப்படும் போது, ஏதாகிலும் தீமையிலே காணப்படும் போது அவர்களை நாம் எப்படியாக குற்றவாளிகளாக நியாயம் தீர்க்க வேண்டும் அல்லது குற்றம் சாட்ட வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த தேவனுடைய பிரமாணத்திலே தேவனுடைய ராஜ்ய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் எப்படியாக செயல்பட வேண்டும் என்பதை சுட்டி காண்பிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே 37-38 வசனத்திலே 4 காரியத்தை கூறுகிறவராக இருக்கிறார். 2 காரியம் நீங்க என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. 2 காரியம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்ட்டு என்ன செய்கிறார், கூறுகிறவராக இருக்கிறார். முதலாவது காரியம், எதை நீங்க செய்யக்கூடாது, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வாசிக்கலாமா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 37வது வசனம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று என்ன செய்யாதீர்கள், தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருப்பீர்கள். முதலாவது காரியம் என்ன செய்யணுமா, மற்றவர்களை. இது என்ன குற்றத்தை குறிக்கிறதாக இருக்கிறது, பரிசேயர்கள் தங்களுடைய நீதியின் பிரமாணமாக மற்றவர்கள் என்ன செய்யறாங்க, குற்றவாளி என்று என்ன செய்கிறார்களா, தீர்க்கிறார்களா. நான் இதை செய்யறேன், நீ இதை செய்யாதபடினாலே நீ யாரு, நான் இவ்வளவு காரியம் ஆண்டவருக்காக செய்தேன், நீ இதை செய்யாதபடினாலே நீ யாரு, குற்றவாளி. இப்படியாக நீங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டக்கூடாது என்பதை இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு என்ன செய்கிறார், கூறுகிறார். அப்போ எப்படி நீங்கள் குற்றம் சாட்ட வேண்டும் அல்லது எப்படி ஒருவரை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும், உங்களுக்கு விரோதமாக அல்லது யாராகிலும் தவறு செய்தவர்கள் இருந்தார்கள் என்றால் எப்படியாக அவர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்றால், யோவான் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இவ்வாறாக கூறப்படுகிறது, தோற்றத்தின்படியாக தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி என்ன செய்யுங்கள், தீர்ப்பு உண்மையாக விசாரியுங்கள், உண்மையாக நடந்தது என்னது என்பதை அறிந்து கொள்ளுங்கள், மெய்யாகவே அந்த சூழ்நிலை என்ன, நடந்தது என்ன அப்படிங்கிறதை புரிந்து கொண்டதற்கு பின்பதாக அவர்களை என்ன செய்யுங்க, நீங்கள் செய்தது தவறு என்பதை அவர்கள்ட்ட என்ன செய்யுங்க, சுட்டி காண்பீங்க என்று இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார், கூறுகிறவராக இருக்கிறார். 2வது காரியம் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றார் என்றால், மற்றவர்களை என்ன செய்யுங்க, ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்யாதீங்க,
என்ன ஆக்கினைக்குள்ளாக, இது நியாய தீர்ப்புக்கும் அதிக ஒரு ஆக்கினை தீர்ப்பாக இருக்கிறது. சிலுவையில் இயேசு கிறிஸ்துவோடு 2 கள்ளர்கள் என்ன செஞ்சாங்க? மரித்து கொண்டு இருக்கும்போது ஒரு கள்ளன் சொல்கிறார், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்பாக இருக்கிறது? ஆக்கினைக்குள்ளான ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டாக என்ன செய்கிறது இருக்கு. இந்த தீர்ப்பை நீங்க நிச்சயமாக செய்ய கூடாது என்று இயேசு கிறிஸ்துவானவர் கூறுகிறவராக இருக்கிறார். ஏனால் இதற்கு நாம் செய்வதற்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லாதவர்களாக என்ன செய்கிறோம்? காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இருப்பினும் அநேக நேரங்களிலே நாம் கூறுகிற காரியம் என்னவென்றால், இவங்க செய்கிற காரியத்திற்கு நிச்சயமாக இவங்களுக்கு நரகம் தான் என்ன செய்யும் சொல்லுவோமா இல்லையா? கண்டிப்பா நீங்க இந்த ஆள் நரகத்துக்கு தான் என்ன செய்யும் போம். கண்டிப்பா திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்காக தான் தேவன் நரகத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கூட சில நேரங்களிலே கோபத்திலிருந்தும் சில நேரங்களிலே உள்ளான வருத்தத்தின் நிமித்தமாக நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? மற்றவர்களை குற்றம் சாட்டு அல்லது ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்கிறோம்? தீர்க்கிறவர்களாக என்ன செய்கிறோம்? காணப்படுகிறவர்களாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். தேவன் சொல்கிறார், இப்படியாக ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு உங்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் நான் என்ன செய்யலை, என்னுடைய ராஜ்யத்தின் பிரமாணமாக நான் யாருக்கு என்ன செய்யலை, கொடுக்கல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு சொல்லும்போது 2 காரியம் செய்யணுமா? முதலாவது காரியம் விடுதலை. அப்பொழுது நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? என்ன சொல்றாரா? என்ன பண்ணணுமா? விடுதலை. ஆங்கில வேதாகமத்தில் அழகா சிம்பிளாக கொடுத்துருக்கு, forgive. என்ன செய்யணுமா? மன்னிக்கணும். முதலாவது காரியம் என்ன செய்யணுமா? மன்னிக்கணும். லூக்கா இங்க விடுதலை பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லும்போது, லூக்காவினுடைய இந்த விடுதலை பண்ணுங்க என்கிற வார்த்தை எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, சிறைப்பிடிப்பில் இருக்கிறவர்கள் இந்த யூபிலி ஆண்டிக்காக என்ன செய்வாங்க? காத்திருப்பாங்க. இந்த யூபிலி ஆண்டிலே அவர்கள் விடுதலை பண்ணப்படுகிறவர்களாக இருப்பாங்க. யாரெல்லாம் அடிமைகளாக இருக்கிறாங்களோ 7 ஆண்டு 49 ஆண்டு அவர்கள் என்ன செய்யணும்? எஜமானனுக்கு சேவை செய்யணும். 50வது ஆண்டிலே விடுதலை ஆண்டாக இருக்கிறது. யூபிலி ஆண்டு எப்படியாக ஆண்டாக இருக்கிறது? விடுதலை பண்ணுகிற ஆண்டாக இருக்கிறது. அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிற ஆண்டாக இருக்கிறது. இந்த 50வது ஆண்டிலே இந்த எஜமானன் வந்து இந்த வேலைக்காரனிடத்தில் அல்லது அடிமையாக இருக்கிறவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான். உனக்கு இப்போ விடுதலை ஆகி போகணும் என்றால் நீ என்ன செய்யலாம்? போகலாம் என்று அவனை விடுதலை பண்ணுகிற அந்த பதத்தை அவர் கூறுகிறவராக இருக்கிறார். நீங்க என்ன செய்யுங்க? விடுதலை பண்ணுங்க அல்லது மற்றவர்களை மன்னிங்க. அப்போ உங்களுக்கு என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். தேவன் என்ன சொல்கிறார்? மன்னிக்கப்படும். அதே தான் லூக்கா 7ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது, அங்க 7ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், அங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறது. ஒரு பெண்மணி வாராங்க, வந்து இயேசுவினுடைய காலை தைலத்தினால என்ன செய்கிறாங்க? கழுவுகிறவர்களாக காணப்படுகிறாங்க. கழுவும் போது அங்கே இருக்கிற சீமோன் சொல்லுகிறான், இதை எதற்காக இவர் செய்கிறாள் என்று என்ன செய்கிறான்? ஆச்சரியப்பட்டு அவனை குற்றம் சாட்டுகிறவராக காணப்படுகிறான். ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், ஒரு ஓமையை சொல்கிறார். எப்பா நீ நல்லா கேட்டுக்கோ. ஒருவன் வந்து எஜமானன் இடத்துல 5 வெள்ளிக்காசு கடன் பட்டிருந்தான். மற்ற ஒருவன் 50 வெள்ளிக்காசு என்ன செஞ்சிருந்தான்? கடன் பட்டிருந்தான். 2 பேருக்குமே கடன் என்ன செஞ்சிட்டாரு? இந்த எஜமானன் தள்ளுபடி பண்ணிட்டாரு. இப்போ நீ சொல்லு, யாரு அதிகமாக எஜமானன் இடத்துல அன்பு கூறுவான் என்று நீ சொல்லு அப்படின்ட்டு சீமோன் பேதுரு இடத்துல கேட்கும் போது, சீமோன் பிரதித்திரமாக லூக்கா 7ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல சொல்லுகிறார், எவனுக்கு அதிகமாக மன்னித்து விட்டானோ அவனே அதிகமாக அன்பாய், யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கோ அவன் தான் அதிகமாக என்ன செய்வான்? நல்லா யோசிச்சு பார்ப்போமே, ஆண்டவர் நமக்கு எவ்வளோ அதிகமாக என்ன செஞ்சிருப்பார்? அல்லேலூயா. எத்தனை நேரம் நம்மை ஆண்டவர் விடுதலை பண்ணியிருப்பார். எவ்வளவு அதிகமாக விடுதலை நாம் பெற்றிருக்கிறோமோ, எத்தனை அதிகமாக மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோமோ, அவ்வளவு அதிகமாக மற்றவர்களுக்கு நாம் மன்னிக்கும்படியாக தேவன் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அழைக்கிறவராக இருக்கிறார். அப்போ முதலாவது 2 காரியம் செய்யக்கூடாது. 1, குற்றம் சாட்டக்கூடாது. 2வது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடாது. முதல் காரியம் எதை செய்யணும் அப்படின்னா விடுதலை பண்ணணும், அதாவது மன்னிக்கும்படியாக தேவன் அழைக்கிறார். 2வது காரியமாக லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படுமா? இந்த வசனம் எங்க கேட்டிருக்கோம்? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னோன்னு நமக்கு ஞாபகம் வர்றது என்னது? நமக்கு என்ன ஞாபகம் வருது? காணிக்கை பை தானே ஞாபகம் வரணும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன செய்யணும்? காணிக்கை கொடுக்கணும். காணிக்கை என்ன செய்யணும்? கொடுக்கணும். எவ்வளோ அதிகமாக காணிக்கை கொடுக்குமோ அவ்வளோ அதிகமாக நமக்கு என்ன செய்யப்படும்? ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். இப்படி தான் செய்தி நிறைய நேரம் என்ன செஞ்சுருக்கிறோம்? கேட்டிருக்கிறோம். அது எவ்வளோ அதிகமாக நீங்கள் கொடுக்கீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பார். இங்கே காணிக்கை கொடுக்குறத பற்றி ஆண்டவர் பேசுகிறாரா? இங்கே ஆண்டவர் காணிக்கை கொடுக்குறத பற்றி பேசுகிறாரா? இல்லை. எதை கொடுக்க சொல்கிறார்? யார் குற்றம் பாவம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமான இரக்கத்தையும் மன்னிப்பையும் தேவன் கொடுக்கும்படியாக நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.
எவ்வளவு அதிகமாக நாம் இரக்கத்தை, எவ்வளவு அதிகமாக தேவ அன்பை, எவ்வளவு அதிகமாக பொறுமையை, எவ்வளவு அதிகமாக குற்றம் செய்தவன் மனம் மாறும்படியாக நாம் நேரத்தையும் காலத்தையும் அதிகமாக கொடுக்கிறோமோ, நமக்கும் அவ்வளோ அதிகமான இரக்கம் என்ன செய்யுமா? அல்லேலூயா. யாராவது உத்தமன் என்று சொல்ல முடியுமா? இல்லை. எத்தனையோ நேரம் என்ன செய்கிறோம்? தவறு செய்கிறோம், பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கத்திற்காக காத்து கொண்டு இருக்கும்போது நாம் எவ்வளவு அதிகமாக மற்றவர்களுக்கு இரக்கத்தை கொடுக்கிறோமோ அவ்வளோ அதிகமாக என்ன செய்வோமா? அது விழும்படி நன்றாய் அழுத்தி உங்கள் மடியில் என்ன செய்வார்களா? இது எங்கே நடக்கு? இது எங்கே நடக்கு? இயேசு கிறிஸ்துவானவர் அழகாக என்ன செய்கிறார்? ஒவ்வொரு காரியங்களை, நிகழ்வுகளை அவருடைய கண்களுக்கு முன்பதாக பார்க்குற நிகழ்வுகளை தான் உதாரணமாக என்ன செய்கிறார்? கூறுகிறவராக இருக்கிறார். திடீரென்று அவர் எங்கே சுவிட்ச் ஆகிறார் அப்படின்னா, ஒரு சந்தையில் நடக்கிற ஒரு காரியத்தை என்ன செய்கிறார்? அவர்களுக்கு முன்பதாக காண்பிக்கிறார். சந்தையில் போய் என்ன செய்வாங்க? பொருட்களை வாங்குவாங்க. விசேஷமாக தானியங்கள், இன்னுமாக இருக்கிற உணவு பொருட்கள் என்ன செய்வாங்க? அந்த காலத்தில் போய் வாங்குவாங்க. சிம்பிளாக எடுத்துக்கணும்னா, இந்த காலத்தில் ஒருவேளை நமக்கு ஒரு கிலோ அரிசி வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா எங்கே போவோம்? கடைக்கு போவோம். அப்படி தானே? கடைக்கு போவோம். என்னெல்லாம் கொண்டு போவோம்? கையில் அந்த 1 கிலோ அரிசிக்கான பைசா என்ன செய்வோம்? கொண்டு போவோம். போய் அந்த பைசாவை கொடுத்தோம் அப்படின்னா அவன்கிட்ட என்ன செய்யும்? அரிசி இருக்கும். அதை எடுத்து கரெக்டாக எதில் போடுவாங்க? வெயிட் மிஷினில் போடுவாங்க. தராசு இல்லை, இப்போ வெயிட் மிஷின் ஆகிட்டு. அதனால் வெயிட் மிஷினில் என்ன செய்வாங்க? போட்டு கரெக்டாக 1.000 kg ஆகும்போது அதை எடுத்து அழகாக பிளாஸ்டிக் பேக்கில் என்ன செய்வாங்க? போட்டு கெட்டி சுருட்டி நமக்கு என்ன செய்வாங்க? கையில் தருவாங்க. நம்ம ஒரு பேக் வச்சுருப்போம், அதில் போட்டு என்ன செய்வோம்? இப்படி தானே பண்ணுவோம். அந்த காலத்தில் எப்படியாக காரியங்கள் நடந்து கொண்டு இருந்தது என்றால், அங்கே வெயிட் மிஷின் என்னதில்லை, கிடையவே. வெயிட் பார்க்குறதுக்கு மிஷின் கிடையாது. 1 தினாரியோ 1 சேக்கலோ கொண்டு போய் என்ன செய்யணும்? வியாபாரியின் கையில் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்போ கொடுக்கும்போது அந்த ரூபாவை கொடுக்கும்போது பிளாஸ்டிக் பேக்கும் அங்கே கிடையாது. அப்போ அவர்கள் என்ன செய்வாங்க? அந்த ஓலையில் செய்யப்பட்டதான அந்த கண்டெய்னரும் என்ன செய்வாங்க? கொண்டு போய் என்ன செய்வாங்க? நீட்டுவாங்க. முதலாவது ஒரு காசு தினாரியை கொடுத்து அதற்கு பின்பதாக அதற்கு ஏற்றதான தானியத்தை என்ன செய்வாங்களா? கேட்பாங்க. இப்போ வியாபாரி என்ன செய்கிறான்? நீங்கள் நிற்கிறான். அவன் கையில் என்ன இருக்குது? இந்த கண்டெய்னர் என்ன செய்கிறது? இருக்குது. இப்போ இந்த கண்டெய்னரில் அவன் எப்படி கொடுக்கணுமா அப்படின்ட்டு ஆண்டவர் கூறுகிறவராக இருக்கிறார் என்றால், அவன் என்ன செய்யணுமா? முதலாவது தானியத்தை நிறைச்சி அதில் என்ன செய்யணுமா? அமுக்கணும். அதில் என்ன செய்யணுமா? அமுக்கணுமா? எப்படி அமுக்கணும்? நன்றாக உள்ளே போகும் வரைக்கும் என்ன செய்யணும்? அமுக்கணும். அமுக்கினதற்கு பின்பதாக என்ன செய்யணுமா? ஏதாவது காரியங்களை நம்ம பாட்டிலில் போட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக உள்ளே போகாது அப்படின்னு நமக்கு நல்லா என்ன செய்யும்? தெரியும். உடனே என்ன பண்ணுவோம்? அதை 2 டைம் இப்படி தட்டுனா என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் கீழே போகும். எதுக்கு? உள்ள என்னது இருக்குது? நிறையா காற்று இருக்குது, ஏர் இருக்குது, உள்ள நிறைய என்னது இருக்குது? காற்று இருக்குது. அப்போ காற்று அதெல்லாம் தாண்டி இன்னும் என்ன செய்யும்? அப்போ என்ன செய்யணும்? முதலாவது அவன் அமுக்கணுமா? அமுக்கிறது மோஸ்ட்லி இந்த மாவு பதார்த்தங்கள் இருக்குது தெரியுமா? பவுடர் பதார்த்தங்கள் இருக்குது தெரியுமா? அதை என்ன செய்வாங்க? அமுக்குவாங்க. தானிய பதார்த்தத்தை என்ன செய்வாங்க? குலுக்குவாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? 2ஐயும் கூறுகிறார். நீ போய் மாவு வாங்கினா அப்படின்னா அதை என்ன செய்யணும்? அவன் அமுக்கணும். தானியத்தை வாங்கினா என்ன செய்யணும்? அவன் அது நல்லா என்ன செய்யணும்? குலுக்கணும். குலுக்குன்னா எப்படி? நேரம் உள்ள என்ன செய்யணும்? போகணும். போய் அதுக்கு பின்பதாக என்ன செய்யப்படுகிறது? என்ன கூறப்படுகிறது என்றால், சரிந்து விழும்படி நன்றாய் நிறைய என்ன செய்யணுமா? அந்த பிரிம் வேற அதுக்கு மேலே கொஞ்சம் என்ன செய்யணுமா? விழுற அளவுக்கு அவன் என்ன செய்யணுமா? கடையில் போய் அரிசிலாம் வாங்கியிருக்கீங்களா? கடையில் போய் அரிசிலாம் வாங்கியிருக்கீங்களா? தெரியுமா? 1 கிலோ அரிசி என்ன செய்வாங்க? கேட்போம் அப்படின்னா 1 கிலோ போடுவாங்க. நம்ம கரெக்டாக பார்க்குறோமா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கண் முன்னாடி இன்னொரு 10 கிராம் என்ன செய்வான் கூட. ஐயோ, மனசுக்குள்ளே என்ன ஒரு சந்தோஷம், என்ன செஞ்சிட்டான்? நமக்கு கூட எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டான். அடுத்த நேரம் அதே கடைக்கு தான் என்ன செய்யணும்? ஆமாம் தானே? அப்படி தானே? 10 கிராம் தான், அவனுக்கு ஒரு லாஸ் இல்லை. அதுவும் அவன் நம்ம பார்க்காத நேரத்தில் என்ன செய்ய மாட்டான்? நம்ம பார்க்கும்போது கரெக்டாக என்ன செய்வான்? போடும். எதுக்கு? இந்த கஸ்டமர் நமக்கு என்ன செய்யட்டும்? வரணும். அதே போல தான் இங்கேயும் என்ன சொல்லப்படுகிறது என்றால், நிறைந்து வலியும்படியாக கொண்டு போய் என்ன செய்வாங்களா? மடியில் என்ன செய்வாங்க? மறுபடியும் சொல்கிறேன், பாக்கெட் இல்லை, சட்டையில் என்னது இல்லை? பாக்கெட் இல்லை. கையில் என்னது இல்லை? பை இல்லை. மடியில் அப்படின்ட்டு சொல்லும்போது எப்படியாக இருக்கிறது? அவர்கள் அணிந்து இருக்கிற அந்த ஆடை என்ன செய்வாங்க? முன்பாக இப்படி இழுத்து வைப்பாங்க. அந்த ஆடைக்குள்ளாக என்ன செய்யப்படுகிறது?
போடப்படுகிறது. ரூத்தினுடைய நிகழ்வில் நீங்கள் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், போவாஸ் என்ன செய்வாங்க, ரூத்துக்கு என்ன செய்வாங்க, தன்னுடைய மடியில் என்ன செய்வாங்க, அள்ளி என்ன செய்வாங்க, போடுகிறவர்களாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நாம் மற்றவர்களுக்கு இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொடுப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு எவ்வளோ நம்மால் முடியுமோ அமுக்கி மன்னிப்பை கொடுக்க, நம்மால் எவ்வளவு அதிகமாக முடியுமோ இரக்கத்தை காண்பிக்க, அந்த இரக்கத்தின் நிறைவை கண்டு மீண்டுமாக நம்முடைய சமூகத்திற்குள்ளாக அந்த நபர்கள் கடந்து வந்து அவர்கள் சந்தோஷம் அடையும் பரியந்தம் அவர்களை நாம் மன்னிக்கவும் இரக்கத்தை காண்பிக்கவும் தேவன் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார், அழைக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக கூறுகிற காரியம் அதே வசனத்தில் என்ன என்றால், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு என்ன செய்யப்படும். அவங்ககிட்ட தராசு கிடையாது, அவங்ககிட்ட தராசு கிடையாது. நினச்சாங்க அப்படின்னா அப்படியே எடுத்து மேல்டாப்பில் அப்படியே போட்டு நேராக கொடுத்துட்டு என்ன செஞ்சிடலாம், வியாபாரி என்ன செஞ்சிடலாம், அனுப்பிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் எப்படி அளப்பானோ அதே போல் அவனுக்கு என்ன செய்யப்படும். நாமும் எவ்வளவு அதிகமாக மற்றவர்களுக்கு மன்னிப்பையும் இரக்கத்தையும் அன்பையும் காண்பிப்போமோ அவ்வளவு அதிகமாக தேவன் நமக்கும் அதை என்ன செய்கிறவராக இருக்கிறார். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியமாக என்ன செய்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியமாக. அதான் கர்த்தருடைய ஜெபத்தில் என்ன செய்கிறோம், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல. தேவனுடைய ராஜ்யம் என்ன சொல்கிறது, நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறது போல நீங்கள் என்ன செய்யும் எங்களை எதற்காக கூறுகிறவராக இருக்கிறார். அதே லூக்கா 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் கூறுகிறார், ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்க என்ன செய்யுங்க. இதெல்லாம் எதுக்காக கூறுகிறவராக இருக்கிறார், இந்த பிதாவானவர் உங்களுக்கு எவ்வளவு அதிகமாக இரக்கத்தை காண்பித்திருக்கிறாரோ இந்த பிதாவை போல நீங்கள் மாறும்படியாக இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீங்கள் காணப்படுகிறபடினாலே மற்றவர்களுக்கு மன்னிப்பையும் மற்றவர்களுக்கு தேவனுடைய இரக்கத்தையும் காண்பிக்கும்படியாக தேவன் என்ன செய்கிறார். அதே இது மத்தேயுல வாசிக்கும் போது, உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யுங்க. இது நம்மை என்ன செய்கிறதாக இருக்கிறது, ஒருத்தனை குற்றவாளி என்று நியமிக்கிறதற்கு முன்பதாக அவனை நாம் மன்னிப்பதற்கு அதிகமான முயற்சிகளை நாம் எடுப்பதற்கு தேவன் என்ன செய்கிறார், அழைக்கிறவராக இருக்கிறார். ஒருத்தனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும் முன்பதாகவே அவர்களுக்கு அதிக இரக்கத்தையும் நேரத்தையும் அன்பையும் மனமாறுதலுக்கான வழிவாய்ப்புகளையும் கொடுக்கும்படியாக தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் எவ்வளவு அதிக வாய்ப்பை நாம் கொடுக்கிறோமோ அவ்வளவு அதிக வாய்ப்பை நாமும் என்ன செய்கிறோமா, பெற்று கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே குற்றம் சாட்டாதபடிக்கு மன்னிப்பதற்கு நாம் என்ன செய்வோம், முன் வருவோம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு மற்றவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக தேவன் இரக்கத்தை நமக்கு காண்பித்தார். தேவன் நமக்கு மன்னிப்பை வழங்கினபடினாலே மற்றவர்களுக்கும் அதை காண்பிக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படியாக ஒரு மனிதன் ஒரு நாள் ஒரு கப்பல் பிரயாணத்திலே போகும்படியாக, பழைய காலத்தில் கப்பல் பிரயாணம் தான் என்ன செய்வாங்க, அதிகமாக ஏறெடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. கப்பல் பிரயாணத்திற்காக இந்த கப்பலுக்குள்ளாக ஏறி போகிறவனாக இருக்கிறான். அந்த கப்பலுக்குள்ளாக போன உடனே அவனுக்கு ஒரு கேபின் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் பிரயாணமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த கேபின் ஷேரிங் கேபினாக இருக்கிறது. உள்ள போய் உட்காரான், இன்னொரு பிற நபர் என்ன செய்கிறான், அங்கே இருக்கிறான். அந்த பிற நபரை பார்த்த உடனே இவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக என்ன செய்கிறது, தோண்டுகிறது. அவன்கிட்ட பேசுகிறான், ஹாய் எல்லோன்ட்டு எல்லாம் என்ன செஞ்சுக்கிறான், பேசுகிறான். பேசுனதற்கு பின்பதாக அந்த மனிதன் என்ன செய்கிறான், கடந்து போகிறவனாக இருக்கிறான். இந்த மனிதன் கொஞ்சமாக யோசிச்சு பார்க்குறான், என்னுடைய பேக்கில் என்னது இருக்குது, தங்க கட்டிகள் இருக்குது. என்னுடைய பேக்கில் விலை மதிப்புள்ள பலவிதமான பொருட்கள் என்ன செய்யுது இருக்குது, வாட்சஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. இதை ஒரு 15-20 நாள் இந்த கப்பலில் பாதுகாக்கணும் அப்படின்னா ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக என்ன செய்கிறது, தோண்டுகிறது. இந்த பிற மனிதனை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக என்ன செய்கிறது, தோண்டுகிறதாக இருக்கிறது. என்ன செய்ய அப்படின்ட்டு தனக்குள்ளாக சிந்தித்து கொண்டு திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த கப்பலிலே சேஃப்டிக்காக, பொதுவான சேஃப்டிக்காக சேஃப்டி லாக்கர் என்ன செய்யும் இருக்கும். நான் என்ன செய்கிறேன், என்னுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்து அந்த சேஃப்டி லாக்கரில் வைக்கும்படியாக போகிறேன் அப்படின்ட்டு அவன் போய் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை பார்க்குறான். அங்கே போய் சொல்கிறான், மேடம் எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்ட்டு.
சொல்லுங்கள் சார் என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு அவங்க கேட்கும்போது சொல்கிறான், வேறு ஒன்றும் இல்லை, என்கிட்ட கொஞ்சம் நிறைய பொருட்கள் என்ன செய்யுது இருக்குது, விலை கூடின பொருட்கள் என்கிட்ட இருக்குது, அந்த விலை கூடின பொருட்களை உங்களுடைய சேஃப்டி லாக்கரில் நீங்கள் வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அனுமதி தரணும் அப்படின்ட்டு என்ன செய்கிறான், கேட்குறவனாக இருக்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஓகே சார், நோ ப்ராப்ளம், நாங்கள் என்ன செய்கிறோம், அனுமதி கொடுக்குறோம், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, நீங்கள் பொதுவாக இந்த கப்பலில் எல்லாரையும் யாத்திரை பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்றுவீங்க, நல்லவர்களை மட்டும் தான் நீங்கள் ஏற்றுவீங்கன்ட்டு எனக்கு தெரியும், இருப்பினும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே என்ன செய்யாதீங்க, நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்கிடாதீங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறார், இந்த மனிதன் கூறுகிறார். அப்போ அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், இல்லை சார், இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, இப்போ தான் அவங்க கூட இருந்த நபரும் இப்படியாக வந்து அவனுடைய விலை மதிக்க முடியாத பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, சேஃப்டி லாக்கரில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மனிதன் அவனை பார்த்து என்ன நினச்சானா, அவன் என்ன செஞ்சிருவான், என்னுடைய பொருட்களை திருடிடுவான் என்று நினைச்சான். ஆனால் அந்த மனிதனும் இவன் என்னுடைய பொருட்கள் என்ன செஞ்சிருவான், திருடிடுவான் என்று நினச்சி 2 பேரும் எங்கே போயிருக்காங்க, அவர்களுடைய பொருட்களை சேஃப்டி லாக்கரில் வைக்கும்படியாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, போயிருக்காங்க. இவ்வாறாக தான் அநேக நேரங்களிலே நாம் மற்றவர்களுக்கு எவ்வாறாக அளக்கிறோமோ, நாம் மற்றவர்களை எவ்வாறாக எண்ணுகிறோமோ, நாம் மற்றவர்களுக்கு எவ்வாறாக நாம் குற்றம் சாட்டுகிறோமோ அல்லது என்ன காரியத்தை செய்கிறோமோ, நமக்கும் அவ்வாறாகவே என்ன செய்யப்படுகிறது. எந்த அளவினால் நாம் அளக்கிறோமோ அதே அளவினால் நாமும் என்ன செய்யப்படுகிறோம், அளக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே குற்றம் சாட்டாதபடிக்கு மன்னிப்பை என்ன செய்வோம், கொடுப்போம். ஆக்கினைக்குள்ளாக யாரையும் தீர்க்காதபடிக்கு தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய அன்பை, தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடினாலே அந்த இரக்கத்தின் பரிபூர்ணத்தை நாம் மற்றவர்களுக்கு காண்பிப்போம். அந்த இரக்கத்தை நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து தேவன் தாமே நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய குடும்பத்தை, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவருடைய மன்னிப்பினாலும் அவருடைய இரக்கங்களினாலும் நிறைத்து அவருக்குள்ளாக காத்து நம்மை வழி நடத்துவாராக. தேவன் தாமே இந்த திருவார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.